அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாக்ஷர மந்திரம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். பஞ்சாக்ஷர மந்திரம் ஓம் சிவய நம ய நம சிவ ம சிவய ந வய நம ஷி நம சிவய. ஓம் ஓம் சிவய நம ய நம சிவ ம சிவய ந வய நம ஷி நம சிவய. ஓம். பஞ்சாக்ஷர மந்திரம் என்பது சிவபெருமானை அதிதெய்வமாக கொண்ட 5 எழுத்துக்களால் ஆன திருமந்திரம் ஆகும். அவை நம சிவாய. பஞ்சாக்ஷர மந்திரம் பஞ்சாக்ஷரம் என்ற சொல் பஞ்ச 5 அக்ஷரம் எழுத்து ஆகியவற்றின் சேர்க்கையால் உருவானதாகும். 5 எழுத்து மந்திரம் பஞ்ச பூதங்களின் உருவமே ஆகும். இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட பலனையும் கொண்டுள்ளது. ந நம்முடைய அல்லது நாம் என்ற பொருளை குறிக்கிறது. இது ஆன்மாவை உணர்த்துகிறது. மலத்தை குறிக்கும். அகந்தை ஆணவத்தை குறிக்கிறது. சி சிவபெருமானை குறிக்கிறது. வா பரமானந்த சக்தியை குறிக்கிறது. ய தியாகத்தின் திருவுருமானவனை அல்லது ஆன்மாவின் இறைவனுடன் இணைந்த நிலையை குறிக்கிறது. திருமூலர் தனது திருமந்திரத்தில் பஞ்சாக்ஷர மந்திரத்தை 3 வகையாக விளக்குகிறார். தூல பஞ்சாக்ஷரம், சூக்ஷ்ம பஞ்சாக்ஷரம், அதிசூக்ஷ்ம பஞ்சாக்ஷரம். தூல பஞ்சாக்ஷரம் என்றால் வெளிப்படையானது, நம சிவாய. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் என்றால் புலப்படாது உணரக்கூடியது, சிவாய நம. இதை மானசீகமாக மனதிற்குள்ளேயே ஜெபிக்க வேண்டிய மந்திரம். அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம் என்றால் ஞானிகளால் மட்டுமே உணரக்கூடியது. இந்த 5 எழுத்து மந்திரம் 5 ஓசைகளையும் குறிக்கிறது. ந என்றால் நிலத்தை குறிக்கிறது, நங். ம என்றால் நீர், மங். சி என்றால் நெருப்பு, சி. வா காற்று, வா ஓசை. ய ஆகாயத்தை தியானத்தை குறிக்கிறது. இந்த நமச்சிவாய என்ற சொல் உச்சரிக்கப்படும் போதே அதற்கும் பிரபஞ்சத்தின் சக்தி அனைத்தும் நம்முள் ஒலிக்க தோன்றுகிறது. பஞ்சபூத ஆற்றலின் விதிகாச்சாரம் வேறுபடுவதால் மனிதனின் குண அதிசயங்கள் வேறுபடுகின்றனவாம். ஒருவருக்கு நிலம் அதிகமாக இருக்கும், ஒருவருக்கு நெருப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம் அனைவருடைய மனநிலையும் சமப்படுத்தும். அது சமமாக இருக்குமாம். மனிதன் வலிமை, ஞானம், அமைதி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே பெறுகிறான். அப்பொழுதுதான் அவன் யார் என்பதை அவனே உணர்கிறான். அதை உணர்ந்தவனே இறைவனை உணர்ந்தவன். மனித பிறவி என்பது மதிப்பிட முடியாதது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு வகையான தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும். ஆகவே நாம் இந்த மந்திரத்தை ஜெபித்து நாமும் தெளிவு